மண்ணைக்குள்ள மயிர் தான் மட்டும் மூளையில் இருந்து பரதேசி போயிருக்கு மரியாதை. ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. சிஸ்டமே சரியில்லை, டோட்டல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். இவர் சேஞ்ச் பண்ண நினைச்சவரே ஒரு கொஞ்ச நாள்ல சேஞ்ச் ஆயிட்டாரு. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்கேன். அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்களை போட்டு தாளிச்சாங்க. எதுக்குமே மனுஷன் வாயை கூட திறக்கல. சங்கி சங்கி சங்கின்னு திமுக வந்து ரஜினிகாந்துக்கு வந்து பட்டம் சுட்டி பிரச்சாரம் செய்தது. இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தர் இருக்கான், ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிப்பாங்க. இப்ப இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கமிஷன் ஆபீஸ்ல போய் கொடுத்தா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ரஜினிகாந்த் ஏன் அந்த ஆக்ஷன் கொடுக்கலன்னா அவங்க திமுக காரன். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலே இங்கு வேரூன்ற முடியாது. ஆகவே ரஜினியின் மூலமாக அவர்கள் நுழைய விரும்புகிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு முகமாகத்தான் இங்கே இருப்பார், இயங்குவார். அப்ப நீங்க அன்னைக்கு எதனா கண்டனம் தெரிவிச்சிங்களா? இல்ல நான் பிஜேபியோட முகம் கிடையாது, என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்ய தான் வரேன், திருமாவளவன் அவர்களுக்கு எதனா பேசுனீங்களான்னு கேட்டா எதுவுமே பேசல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டோட நிறைய வெற்றிடம் இருக்குது. அப்போ அன்னைக்கு சீமான் எதிர்த்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதனா கருத்து பதிவிட்டார்னா கூட போடல. அதுக்கப்புறம் சீமானுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவன் தான் மெயினே. பொண்ணு கட்டு தரலையா? இல்ல அவள் மகன் ஐஸ்வர்யாவை என் தம்பி இடுமாநகரத்துக்கு பொண்ணு கட்டு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்லை. அவர் அரசியலை விமர்சிக்கலாம், அதை விட்டுட்டு அவர் குடும்பத்தாலாம் இழுத்தாங்கல்ல. 70 வயசு நடிக்கிறான்டா, அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசு நடிக்கிறான். சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போகிறார் வைரமுத்து. அது செத்து போ அப்படின்ற மாதிரி கிட்ட பேசியிருக்காரு. இந்த ஆளு எல்லாருமே அசிங்கமாவும் கீழ்த்தனமும் கேவலமா பேசிருக்காரு. இந்த ஆளுக்கு அசிங்கமா பேசுறது மட்டும் தான் வேலை. இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா. அப்போ ரஜினிகாந்த இவ்வளவு பேர் இவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன அப்படி பேசிட்டாரு? ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம், அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நாங்க எந்த ஒரு பெருசா கண்டென்ட் எதுவுமே பெருசா எடுக்கல, அப்படியே ஃப்ளோவா போவோம், மனசுல என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து என்ன ஆதவ அர்ஜுனாவா, எது நாகார்ஜுனாவா, அந்த மாதிரி வந்து தலைவர் நீங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடைசியாக நடந்த தாவேக்க கண்டனம் ஆர்ப்பாட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டுச்சு, அதுக்கு பயந்துட்டு தான் அவர் அரசியலுக்கு வரல. ஆனா விஜய் அவர்கள் அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த அழுத்தம் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் வந்து சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அதற்கு நயினார் நாகேந்திரனும் அப்ப திமுக சார்ந்த சில நபர்களோ கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி ரஜினி குறித்து அவதூறாக பேசுவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, அது ரஜினிகாந்துக்கு ஆதரித்து ஆதவ அர்ஜுனாவை விமர்சித்த நபர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, நியூஸ் சேனல்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் கடைசியா என்ன வார்த்தை சொல்றாருன்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருப்போம் பதில் சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. காலம் வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்லாம் இல்லை, நாங்க இப்பவே பதில் சொல்றோமே. அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்களை போட்டு தாளிச்சாங்க. எதுக்குமே மனுஷன் வாயை கூட திறக்கல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதுவுமே பேசல. திமுக அடக்குமுறையை ஏவிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் மீது, ரஜினிகாந்த் மிரட்டியது அப்படின்னு தான் சொன்னாரு. அது எதுவுமே அவதூறான வார்த்தைகள் கிடையாது. அது இல்லைன்னா இல்லைங்க, அப்படிலாம் மிரட்டலங்க, யாருங்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சொல்லியிருக்கலாம், ஆனா மிரட்டி இருக்காங்கன்றது வந்து தெரியுது. அதுதான் உண்மை. ஏன்னா ரஜினிகாந்தை கடுமையாக திமுக விமர்சிச்சு, நான் பர்சனல் அட்டாக்கே பண்ணிருக்காங்க, அவர் நிறைய தனிப்பட்ட முறையிலே கலாச்சிருக்காங்க. ஆமா, 2021 நினைக்கிறேன், நான் அரசியல் வருவது உறுதி அப்படின்னாரு. ஒரு மண்டபத்துல ஒரு மீட்டிங் வச்சு நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னாரு. நான் வரேன் அப்படின்னாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தமிழ்நாட்டுல அரசியலே சரியில்லைங்க,
சிஸ்டமே சரியில்லை, டோட்டல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம், அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம்னாரு. இவரே சேஞ்ச் ஆயிட்டாரு, இவரே மாற்றம் ஆயிட்டாரு. இவர் சேஞ்ச் பண்ண நினைச்சவரே ஒரு கொஞ்ச நாள்ல சேஞ்ச் ஆயிட்டாரு. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லியிருக்கேன். ஓகே, காரணம் பயம்தான். இல்ல அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இப்போ கொரோனா டைமு என்னை பார்க்க என்னோட ரசிகர்கள் வந்தா அவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துடும், அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு காரணமும், அவருக்கு அந்த டைம் வந்து உடல்நிலை ரொம்ப வந்து தொய்வா இருந்ததுனால, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் வரலன்றது இரண்டாவது காரணமா இருக்கு. இது 2 காரணம். ஆக மொத்தம் 2 தான் அவரை காப்பாத்தி. ஆமா. இப்போ ஆனா அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து கொரோனாவும் முடிஞ்சிருச்சு, அவரும் கொஞ்சம் நார்மலா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கலாமே, ஏன் சிஸ்டம் சரியாயிடுச்சான்னு கேட்டா சிஸ்டம் இன்னுமே எரரா தான் ஆச்சு. இன்னும் எரர் ஆயிடுச்சு. இன்னும் பிரச்சனைகள் தான் பல இந்த சிஸ்டத்துல வந்துச்சு. அதாவது கள்ளசாராயம் மரணத்துல இருந்து இன்னைக்கு ட்ரக்ஸ் சொசைட்டியா அந்த தமிழகம் மாறினது, சாதிய வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள்ன்ட்டு பல பிரச்சனைகளை வந்து தமிழ்நாடு சந்தித்து கொண்டே இருந்தது. சிஸ்டம் இன்னும் எரரா தான் ஆகிட்டே இருந்தது. ஊழல், லஞ்சமோ, திமுகவை எதிர்த்து பேசுறவங்க மீது கைது நடவடிக்கை எடுத்துறதும் சிஸ்டம் இன்னும் மோசமா தான் போச்சு. ஏன் இவர் அரசியலுக்கு வரல? அவர் சொன்ன காரணம் கொரோனானால நான் வரல அப்படின்னாரு, இல்லை உடம்பு சரியில்லை அதனால வரலன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவர் வந்திருக்கலாமே கேட்டா வரல. அவர் ஒரு தலைமுறையே நான் அரசியலுக்கு வருவேன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவர் ரசிகர்களை நம்பி இருந்தவங்க எல்லாரும் நம்ப வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமா, கடைசி வரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அரசியல்மயப்படுத்தாமலே இவரு போயிட்டாரு. இவருடைய காலத்தை இவர் கடந்துட்டாரு. இது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு விஜய் வரன்னு சொன்னாரு, வந்தாரு, பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. சிபிஐ என்கொயரி, திமுக எதிர்ப்பு, பர்சனலாவே அட்டாக் பண்ணாரு, பிஜேபி எதிர்ப்பு, மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நிக்கிறாரு. சிபிஐ என்கொயரி, கட்சியில பல பிரச்சனைகள், குடும்பத்துல பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தாங்கி ஒரு மனுஷன் தைரியமா நிக்கிறாரு. இன்னைக்கு அவரு மேல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா அவர் கட்சியை சார்ந்த நபர் ஒருத்தர் ஒரு கருத்து பதிவிட்டா அது தவறான கருத்துனா, இது தவறான கருத்து சார், என்னை யாருமே மிரட்டல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினாலதான் நான் அரசியலுக்கு வரலன்னு நீ சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க வந்து மத்தவங்க பேசுனதெல்லாம் எடுத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி காலம் கனியட்டும் பதில் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் என்ன ஒரு பேச்சா இருக்குது? அப்போ இதுக்கு கோபம் வரக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் திரு சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணாரு? சாட்டை துரைமுருகன் அவர் வந்து ஒரு மனிதனா கூட அவருக்கு மரியாதை கொடுக்காத அளவுக்கு அவர் அவமானப்படுத்தி பேசினாரு. ரொம்ப கீழ்த்தரமா உருவ கேள்வி வந்து எல்லாமே பண்ணிருக்காரு. ஆமா, ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப கேவலமா, ரொம்ப அசிங்கமா ரஜினிகாந்தை யாருமே இவ்வளவு அசிங்கமா பேச முடியாது. அந்த அளவு திரு சாட்டை துரைமுருகன் ரஜினிகாந்தை பேசினாரு. சீமான் அவர்களும் பேசினாரு. சங்கி சங்கி சங்கின் திமுக வந்து ரஜினிகாந்துக்கு வந்து பட்டம் சூட்டி பிரச்சாரம் செய்தது. அதெல்லாம் மறந்துட்டாரு. அது எதுக்குமே அவர் கண்டனம் தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பரவாயில்ல, சிட்டி இப்பயாவது ரியாக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இன்டைரக்டா ரியாக்ட் பண்ணிருந்தாலும் ரியாக்ட் பண்ணிருக்காரு. ஆமா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு திமுக இருப்பான்ல, அவன் திரு ரஜினிகாந்தை பத்தி என்ன கருத்து தெரிவிக்கிறான்னு இந்த வீடியோல பாருங்களேன். இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தர் இருக்கான். ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவளுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்குவாங்க. பாத்துட்டீங்களா? இந்த மாதிரி கேவலமா யாருன்னா பேசுவாங்களா? யாருன்னா அப்படி பேசுறவங்க நம்ம சும்மா விட்டுரும். நம்மள பேசினா சும்மா விட்டுருமா? நம்ம போயிட்டு கமிஷன் ஆபீஸ்ல போய் ஒரு வழக்கு கொடுக்க மாட்டோம். அது திரு ரஜினிகாந்த் அவர்கள்லாம் கொடுத்த உடனடியே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கமிஷன் ஆபீஸ்ல போய் கொடுத்தா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இவர் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? யாரு? ரஜினிகாந்த் ஏன் அந்த ஆக்ஷன் கொடுக்கலன்னா அவன் திமுக காரன், அவனுக்கு திமுக போய் எதுக்கு பகச்சிக்கணும் அப்படின்னா. ஒரு காலத்துல அவர் திமுக சார்ந்து அதிமுக எதிர்த்து அவர் பேசியிருந்தாலும் அந்த கட்ஸ் அவர்கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த பிரச்சனைகள்லாம் அவர் வேணாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு அவர் போயிட்டார். என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் நல்லா பணம் சம்பாரிச்சிட்டேன், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம எதுக்கு மைண்ட்ல ஏற்றிப்போம், நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி இதையே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் வந்து எதுவும் தப்பா சொல்லல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிரட்டினாங்களா அப்படின்னா மிரட்டினாங்கன்னு சொல்லணும், மிரட்டலையா அப்படின்னா மிரட்டலன்னு சொல்லணும். இது தவறான கருத்துங்கன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. அவர் மற்ற கட்சி இந்த நயினார் நாகேந்திரன், இந்த பிஜேபி, இந்த திமுக காரியங்கள்லாம் கூப்பிட்டு ராஜா அர்ஜுனா அவர்களை வந்து பேசுனது தப்பு, இவங்க பேசுனது கரெக்டுன்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருல. அது காரணம் என்னன்னா, விஜய் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏதோ ஒரு போட்டியோ பொறாமை ஏதோ ஒன்று ஒரு மனசுக்குள்ள இருக்குது. தொடர்ந்து அது சில டைம் நமக்கு நல்லா வெளிப்படையாவே தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் திமுக சங்கின்னு பிரச்சாரம் பண்ணது மட்டும் இல்லாமல் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் விட்ட முடியாது, அதனால தன்னுடைய இன்னொரு முகமா ரஜினிகாந்த் அவர்களை வந்து களம் இறக்குது அப்படின்னு சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலே இங்கு வேரூன்ற முடியாது. ஆகவே ரஜினியின் மூலமாக அவர்கள் நுழைய விரும்புகிறார்கள் என்பதை
நாம் அறிய முடிகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு முகமாகத்தான் இங்கே இருப்பார், இயங்குவார். அவர் சொல்றதுக்கு ஏற்றபடியே ஆன்மீக அரசியல் பண்ண போறதா இவரும் அரசியலுக்கு வந்தாரு. ஆமா, அவர் மேடையிலேயே அதான் சொன்னார், நான் ஆன்மீக அரசியல தெளிவா இருக்கேன்னு சொன்னார். ஆமா, அப்ப நீங்க அன்னைக்கு எதனா கண்டனம் தெரிவிச்சிங்களா? இல்ல நான் பிஜேபியோட முகம் கிடையாது, என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்ய தான் வரேன், இந்த சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாத்தான் வரேன் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களுக்கு எதனா பேசுனீங்களான்னு கேட்டா எதுவுமே பேசல. அடுத்தபடியா போனோம்னா சீமான் என்ன சொன்னாரு? ரஜினிகாந்த் அவர் விமர்சனம் பண்ண விஷயமே கிடையாது. ரொம்ப கேவலமா விமர்சிச்சு, அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது, நான் வருவேன் அப்படின்ட்டு யார் சொன்னா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு. அதுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதுக்கு திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்க வேண்டியதான்ட்டு செத்து போன்றத சொல்லி சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. எவ்வளவு கேவலமான ஒரு. ஆமா, அது இல்லாம நீ பேசுறதுக்கே பயப்படுற, நீ எல்லாம் சிஎம் ஆசைப்படலாமான்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு. எவ்வளவு கேவலமான பேச்சு. இப்படி எல்லாம் ஒரு மனுஷனை பேசலாமா யாருன்னா? ரொம்ப தவறான ஒரு பேச்சு இல்ல. ஒருத்தனை பிடிக்கலனாலும் சரி, அவன் அரசியலுக்கு வரானா அரசியல் சார்ந்து எந்த விமர்சனம் வைக்கலாம். சுடுகாட்டுல கூட தான் வெற்றி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோன்ட்டு அவர் உடல்நிலை சரி அந்த டைம் அப்படி பேசும்போது அந்த குடும்பத்தாரெல்லாம் எப்படி நினைப்பாங்க? அப்போ அன்னைக்கு சீமானை எதிர்த்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதனா கருத்து பதிவிட்டார்னா கூட போடல, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து சீமான் அவர்கள் ஒட்டி உறவானரை தவிர அதை கண்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சீமானுடைய தம்பி சாட்டை துரைமுருகன், அவன் தான் மெயினே இன்னைக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்களை யாருமே இப்படி திட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளவு கேவலமா திட்டினாலே டஃப் கொடுக்குற அளவுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள். முதல்ல அவங்க குடும்பத்தாரை இழுத்து பேசின அந்த வீடியோவை பார்த்துருவாங்களா? பொண்ணு கட்டு தரலையா? இல்ல அவள் மகன் ஐஸ்வர்யாவை என் தம்பி இடுமா நகரத்துக்கு பொண்ணு கட்டு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்லை. பாத்துட்டீங்களா? அதாவது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கணும்னா அவரை விமர்சிக்கலாம், அவர் அரசியலை விமர்சிக்கலாம். அதை விட்டுட்டு அவர் குடும்பத்தாலாம் இழுத்தாங்கல்ல, இது தொடர்ந்து சாட்டி செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு. அவர் எப்பவுமே இதேதான் பண்ணுவாரு, கொஞ்சம் ஆள் மட்டும் மாறுவாங்க, மற்றபடி இந்த வேலை தான் பண்ணிருப்பாங்க. அதாவது அடுத்ததா இந்த காணொலியை பாருங்களேன். 70 வயசு நடிக்கிறான்டா, அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசு நடிக்கிறான். சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போங்க வைரமுத்து. அது செத்து போ அப்படின்ற மாதிரி கிட்ட பேசியிருக்காரு. அதாவது இந்த ஆளு எல்லாருமே அசிங்கமாவும் கீழ்த்தனமும் கேவலமும் பேசுறாரு. இந்த இடத்துல ரஜினிக்கு சாட்டை பக்கம் நிற்கிறதோட ரஜினி பக்கம் தான் நம்ம நிற்கணும். சாட்டை துரைமுருகன் வாய் இருக்குன்றதுனால என்ன வேணா பேசிட்டு இருக்கிறாரு. இதே ரஜினிகாந்தை பேசியிருக்காரு, அஜித்தை பேசியிருக்காரு, இன்னைக்கு விஜய் பேசுறாரு, விஜயகாந்தை பேசியிருக்காரு, கலைஞரை பேசியிருக்காரு, ஜெயலலிதா பேசியிருக்காரு. இந்த ஆளுக்கு அசிங்கம் பேசுறது மட்டும் தான் வேலை. யாராவது ஊருக்கு, அதாவது யாராவது நாம் தமிழர்களை எதிர்த்துன்னா கிடையாது, யாராவது நல்லது பெறுன்றதுக்கு யாரா ஒருத்தர் வந்தாலே ஒரு எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி அசிங்கம் பேசணும்னு அவார்டு கொடுக்கணும்னா திரு சாட்டை துரைமுருகனுக்கு அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆளு இவ்வளவு கேவலமா ரஜினிகாந்த் அவர்களை பேசுறாங்களே, இவர் அன்னைக்கு எதனா கண்டனம் தெரிவித்தாரா? முழு மென்டலு, லூசு, பைத்தியம் அப்படின்னு சிகிச்சையே பண்ண முடியாது சொன்னாரு. எவ்வளவு கேவலமா இந்த வீடியோல பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மெண்டலு, இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. பாத்தீங்களா? அப்போ ரஜினிகாந்த இவ்வளவு பேர் இவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன அப்படி பேசிட்டாரு? திரும்ப திரும்ப சொல்ற திமுக மிரட்டுச்சுன்றாரு. மிரட்டுனா மிரட்டுன்னு சொல்லுங்க, மிரட்டலன்னா மிரட்டன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க விஜய் எதிர்க்கிறன்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு லாபமா போய் முடியும். அது யாருன்னு கேட்டா திமுக தான். இந்த எலெக்ஷன் டைம்ல மறைமுகமா சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நேரடியாக சப்போர்ட் பண்ண போறீங்களான்னு தெரியல. ஆனா எப்படி சப்போர்ட் பண்ணாலும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி தான், ரஜினி அவர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அடிப்போம். நீங்க அரசியலுக்கு வந்தாலும் அடிப்போமா? ஆமா, நீங்க வரலாம் கூட, ஏன் வரலாம்னு கூப்பிட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி நாங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க விஜய் எதிர்ப்போம்னா நாங்க உங்களை கண்டிப்பா எதிர்ப்போம், நாங்க கண்டிப்பா விமர்சிப்போம். அது நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தைரியமா நீங்க பேசுங்க. இன்னும் போட்டியாளர்கள் அதிகமா வந்தாதான் நமக்கும் போட்டி பண்ணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமா வரும். இன்னும் நிறைய ஒரு இன்னும் அடிக்கிற அடியில் இன்னும் ஒரு வாரத்தில் ஆளே நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் கரூர் விபத்தப்போ நைட்டோ ட்வீட் போட்டாரு. அவருடைய மனைவி அவர்கள் ஒரு வீடியோவே பதிவிட்டு போட்டாங்க. அந்த கரூர் விபத்துக்கு அப்புறம் பல அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 வயது குழந்தைன்னு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 12ஆம் படிக்கக்கூடிய மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. லாக்கப் மரணங்கள், அஜித்குமாருடைய லாக்கப் மரணம் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் மானாமதுரையில் ஆகாஷ் லாக்கப் மரணம், கவின் ஆணவ கொலை அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. முழு கஞ்சா போதையில இந்த இளைஞர்களை சீரழிகிறத தமிழ்நாட்டு மக்களை கண்கூழா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த என்னை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்மைக்காக
இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காகவும் அப்படியே குரல் கொடுத்தாலும் கும்பலோட வருவாரு, அப்படியே பேசாம போயிடுவாரு. தன்னை வாழ வைத்த தமிழ் தெய்வங்கள்ன்றாங்களே, அப்போ உங்களை வாழ வைத்து இவ்வளோ பணத்துக்கும் இவ்வளோ அதிபதியாக்கும் சொந்தக்காரராக உங்களை வச்சிருக்க இந்த மக்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா நிவாரண நிதி கொடுத்தா அது பண்ண இது பண்ணலாம் கிடையாது. மக்கள் பிரச்சனை என்ன பேசிருக்கீங்க? இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழகத்துல வளர்ந்து போயிருக்கு. ட்ரக்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. பெண்கள் மட்டும் இல்ல, குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லாம இருக்குது. இந்த அவலநிலையை நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா? இல்ல பார்த்து கடந்து போறீங்களா? அப்படி கடந்து போறீங்கன்னா இந்த இடத்துல உங்களை உட்கார வச்ச மக்கள் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லையா? மக்கள் பிரச்சனை தயவு செஞ்சு பேசுங்க. நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணணும் நாங்க சொல்லவே இல்லை. நீங்க மக்கள் பிரச்சனையா தயவு செஞ்சு பேசுங்க. நீங்க அரசியலுக்கு வரக்கூட வேணாம், ஆனா மக்கள் பிரச்சனையை பேசுனீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை வளர வச்ச இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஏதோ ஒரு நன்மையா இருந்துட்டு போட்டுமே. அன்றாடும் பல பிரச்சனைகளை இந்த தமிழக மக்கள் சந்திக்கிறாங்க. இந்த பாலியல் வன்கொடுமை பத்திலாம் பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் ஒரு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். அடுத்து உமன்ஸ்க்கு என்ன சேஃப்டி பண்ணலான்ட்டு இந்த அரசாங்கம் யோசிக்கும். அப்படி எந்த விஷயமும் பண்ணாம இல்ல நல்ல ஒரு பவர் வச்சுக்கிட்டு ஒரு வேஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய பிரபலத்தை வச்சுக்கிட்டு உங்களோட இன்னுமே சம்பாதிக்கணும், படம் நடிக்கணும்ன்றதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தா அவர் மேல உங்களுக்கு என்ன அப்படி கோபம்னு எங்களுக்கு தெரியல. அவர் விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டாரு. ஆமா, அதாவது இப்ப இவர் யாருக்காவது குரல் கொடுக்கணுமோ அவங்க ப்ரொடக்ஷன்லயே படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, தயவு செஞ்சு சம்பாரிச்சதெல்லாம் போதும், காலம்லாம் ரொம்ப கடந்துச்சு. நீங்க இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்ற பொழுது கொஞ்சம் மக்கள் பிரச்சனையும் பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. மக்கள் தினம் கஷ்டப்படக்கூடிய அந்த கொடூரத்தை பேசுங்க. பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்படுறதை பேசுங்க. இளைஞர் போதை கலாச்சாரத்துல சீரழிறதை பத்தி பேசுங்க. அரசாங்கத்துக்கு வேலை செய்யக்கூடிய காவல்துறை அத்துமீறி செயல்படக்கூடிய சில விஷயங்கள்னால இளைஞர்கள் மரணிக்கிறாங்க, லாக்அப் மரணம் அடைகிறாங்க. அதை பத்தி பேசுங்க. ஊழலை பத்தி பேசுங்க, லஞ்சத்தை பத்தி பேசுங்க, மக்கள் பிரச்சனை பத்தி தயவு செஞ்சு பேசுங்க. தேவையில்லாம ஒரு அரசியலை செய்யாதீங்க. மக்களுக்கு நியாயமா இருங்க. உங்களை வாழ வைத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாச்சும் நன்றி விசுவத்தோட இருங்க. இது இன்னும் இருக்க கொஞ்ச நாட்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்க பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சக்தி இருக்கு. உங்களை வாழ வச்ச மக்கள் நீங்க தான் சொல்றீங்க. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அரசியலுக்கு வர வேணாம், அது பண்ண வேணாம், இது வேணாம், இவ்வளவு பிரச்சனை வேணாம். உங்க மனசை வேதரிக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யாருக்கும் பயப்படாம பேசுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கறது. அவருமே அதை தான் சொன்னார். ஆதவர்ஜன் அவர்களும் வேற எதுவுமே சொல்லலை. ரஜினி அவர்களுடைய ரோல் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும். அது எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சினிமா துறையிலிருந்து விஜயை விமர்சிக்க திமுக யாரை களம் இறக்கினாலும் அவர்களை எதிர்த்து நிற்க, எதிர் விமர்சனம் வைக்க நாங்கள் 100 மடங்கு தயாராக இருக்கிறோம். களத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.